அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கணவரை உங்கள் கைக்குள் வைத்துக்கொள்ள விரும்புகிறீர்களா? ஆமாம் ஆமாம் என்று நீங்கள் அதிவேகமாக பதில் சொல்வது தெரிகிறது. கணவரின் அன்பை நிரந்தரமாக பெறுவதற்கு நிறைய வழிகள் உள்ளன. என்னென்ன செய்யலாம் என்று கொஞ்சம் பார்ப்போம். காதலர்கள் மட்டும்தான் ஐ லவ் யூ சொல்ல வேண்டும் என்றில்லை. கணவனும் மனைவியும் கூட சொல்லலாம். தினமும் உங்கள் கணவரிடம் ஐ லவ் யூ சொல்லுங்கள். அவர் மகிழ்ந்து போய் ஐ லவ் யூ டூடா செல்லம் என்று சொல்வார். கணவர் காலை அலுவலகத்திற்கு கிளம்பும் முன்பு அன்பாக ஒரு முத்தம் கொடுத்து அனுப்பி வையுங்கள். திரும்பி வந்ததும் உங்களுக்கு அவர் இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளிப்பார். அன்றைய நாள் இருவருக்குமே இனிய நாளாக இருக்கும். கணவருக்கு மரியாதை கொடுங்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். அதனால் பல பிரச்சனைகள் தீரும். மீறியும் வாக்குவாதம் ஏற்பட்டால் விட்டு கொடுத்து செல்லுங்கள். நீங்கள் ஒரு முறை விட்டு கொடுத்து தான் பாருங்களேன், அடுத்த முறை அவர் விட்டு கொடுப்பார். என் கணவர் ஒரு முடிவு எடுத்தால் அது சரியாக இருக்கும், அவர் ஏதாவது சொன்னால் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்று நம்புங்கள். கணவரை நல்ல நண்பராக்கி கொள்ளுங்கள். நண்பர்கள் போன்று மனம் விட்டு பேசுங்கள். கணவன் மனைவிக்கு இடையே யாரையும் நுழைய விடாதீர்கள். உங்கள் பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் சிறிய பிரச்சனை கூட பூதாகரமாக வெடிக்க வாய்ப்புண்டு. எதற்கெடுத்தாலும் என் அம்மா வீட்டில் எப்படி இருந்தேன் தெரியுமா என மூக்கை சிந்த ஆரம்பிக்காதீர்கள். அது கணவருக்கு எரிச்சலூட்டும். முடிந்தால் அம்மா வீட்டில் போய் எங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் எப்படி கவனிச்சுக்கிறார் தெரியுமா என கணவர் புகழ் பாடுங்கள். உங்களவருக்கு உங்கள் மீது கிரேஸ் கூடும். கணவர் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். கணவருடன் குழந்தைத்தனமாக பேசுங்கள், விளையாடுங்கள். இது மன இறுக்கத்தை போக்கும். உங்கள் அம்மா இருக்காங்களே, உங்கள் அக்கா தங்கச்சி இருக்காங்களே, மனுஷங்களா அவங்க ராட்சசிங்க என்று மட்டும் மாமியார் நாத்தனார்களை போட்டு கொடுக்காதீர்கள். குறை இருந்தால் சொல்லலாம், ஆனால் பட்டனை உடைத்து படாரான பேசி கெடுத்துவிடக்கூடாது. எதையும் நேரம் காலம் பார்த்து சொல்ல வேண்டும். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே மண்ணை அள்ளி போட்டது போன்றாகிவிடும். எதையும் நாசுக்காக எடுத்து சொல்லுங்கள், அவர் புரிந்து கொள்வார். உங்கள் மாமியார் நாத்தனார் பிரச்சனை செய்தாலும் கூட என் பொண்டாட்டி சும்மா தான் இருக்கா, நீங்கள் தான் அவ கூட சண்டைக்கு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வருகிறீர்கள் என்று உங்களுக்கு ஆதரவாக பேசுவார். சண்டை போடாத கணவன் மனைவி இருக்க முடியாது. அப்படி சண்டை போட்டால் அதை மனதில் வைத்து கொண்டே இருக்கக்கூடாது. அவ்வப்போது மறந்துவிட வேண்டும். கட்டிப்பிடி வைத்தியத்திற்கு இதில் நிறைய பங்கு உண்டு. அதையும் விடாதீர்கள். அடிக்கடி கணவரை அன்புடன் ஆசையுடன் கட்டிப்பிடியுங்கள். கணவரை அடக்கி ஒடுக்கித்தான் உங்கள் வசப்படுத்த வேண்டும் என்பதில்லை. அன்பாலும் உங்கள் பக்கம் சாய வைக்கலாம். இதையெல்லாம் செய்து பாருங்கள். பிறகு உணர்வீர்கள் அருமையான மாற்றங்களை. நன்றி.